தொடர்ந்து வந்து இந்து கடவுளை இழிவுபடுத்தாதீர்கள். இந்து கடவுள் மட்டும் எந்த மதத்தை சார்ந்த கடவுள் இழிவுபடுத்தாதீங்க, அதை டச் பண்ணாதீங்க அந்த சப்ஜெக்டை. இந்துசம் வந்து அதிகமாக உள்ள நாடு இந்தியா, இந்துக்கள் அதிகமாக இருக்க நாடு இந்தியா. அப்புறம் நம்பிக்கை ஒன்று இருக்கு, நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்காங்க. நம்பிக்கை உள்ளவர்கள் அவங்களுக்கு இது வந்து வேதனையாக இருக்கத்தான் செய்யும். அப்ப நம்பிக்கை இல்லாதவங்களை பத்தி யாராச்சும் கருத்து தெரிவிச்சுக்கிறாங்களா? யூடியூப்ல அவங்களை பத்தி சொல்றாங்களா இல்லையா? ஒரு சாரார் இருக்காங்க, நம்பிக்கை இல்லை, கடவுள் பக்தியே இல்லை. அவங்கள பத்தி யாராச்சும் யூடியூப்ல பத்தி கடவுள் பக்தி இல்லாதவர்கள் உங்களுக்கு என்ன அறிவு இருக்கா கேட்கறாங்களா? யாரும் இல்லையே. அவங்க பாட்டு சரி அவருக்கு நம்பிக்கை இல்லப்பா, எங்க வீட்டிலே என் தந்தையார் என்று இல்லை, எங்க அப்பாவுக்கு வந்து கடவுள் இல்லைன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா எங்க அம்மா வந்து டெய்லி காலையில பூஜை பண்ணிட்டு எனக்கு விபூதி வைக்கும் போதும் சரி, எங்க அப்பாவுக்கு விபூதி வைக்கும் போதும் சரி, எங்க அப்பா தலையை நீட்டுவார், விபூதி வச்சுக்குவார். அப்புறம் அம்மா போன லைட்டா தொடச்சு எடுத்துவார். அவருக்கு நம்பிக்கை இல்லாதனால எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு இருந்த நம்பிக்கை அவர் குலைக்கல, எந்த ஒரு இதையும் அவர் சொல்லல, தப்பமா சொல்ல. என்ன படே நீ தான் சாமி கும்பிடல, நீ சாமி கும்பிடாது, அம்மா கேட்காதுன்னு எங்க அப்பா சொன்னது கிடையாது. ஸோ இன்று வரை நான் பூஜை செஞ்சுட்டு தான் வெளியே வந்திருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். அது அழுத்தமாக சொல்ல வேண்டிய நிலைமை இல்லாதனால போயிட்டாவே இருந்தோம். ஆனா இப்ப எல்லாரும் வந்து நீங்க வந்து கந்த சஷ்டி கவசத்தை பத்தி சொல்றேன். என்ன எனக்கு கோவம் வந்துச்சு, ரொம்ப கோவம் வந்துச்சு. நான் போய் நாகரிகமாக பேசுபவன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் கடைசியில் யூஸ் பண்ணி தான் நீ படிச்சு பார்த்துப்பீங்க நினைக்கிறேன். மற்றவங்க உடலில் இருக்கிற அனைத்து அங்கங்களையும் பாதுகாக்க வேண்டும் இறைவா முருகான்னு சொன்னா அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? Why do you think நீங்க வந்து ஆசன குழாய் மூடிக்கொண்டால் 3 நாட்களுக்கு பிறகு தலை சுத்தி மயக்கம் வந்து விழுந்துருவீங்க. பிரைவேட் போய் NCC பிரைவேட் போயிருக்கேன். Have you finished your bowel movements கேட்பார் கால அந்த இவரு கமாண்டர். ஏன்னா பவல் மூமெண்ட்ஸே சரியா இல்லாட்டி வெயில நீங்க 2 மணி நேரம் நிக்க முடியாது, மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. ஸோ எவ்ரி அங்கம் இருக்கு இல்லையா, பாடி பார்ட்ஸை நீ ஏன் அனாட்டமிக்கலி யூ திங்க் வல்காரிட்டின்னு நினைக்கிற? உனக்கு வந்து புட்டம் என்று சொன்னால் பட்டெக்ஸ்ன்னு சொல்லி சொல்றதுனால நீ வந்து என்ன, அதனால என்ன ஏற்படுதுன்னு தெரியுமா? அப்ப மார்பகம் என்று நினைத்தவுடன் வந்து மனைவியின் மார்பகத்தை சுட்டி காட்டிருக்கிறார்கள் நீ நினைக்கிற? மார்பகத்தின் மூலமாக தான் நாமே வந்து தாய்ப்பால் குடித்து வளர்ந்திருக்கின்றோம். அப்ப மார்பகத்தை விரசமாக நீ பாக்குற. அவங்க இளைஞருக்கு எதுவுமே விரசம் கிடையாது, எல்லா அங்கமும் சிறப்பா இருக்கணும். மார்க்கெட்டி போய் பெண்கள் வந்து எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா அவருக்கு? அப்ப இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு என்ன காரணம்? இதனால என்ன பெனிஃபிட் உங்களுக்கு? இதே போல வந்து எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டது கவசம் என்பது காக்க வேண்டும் என்று சொல்லி 241 வரிகள் எழுதியிருக்காங்கன்னா அது அந்தந்த அங்கத்தை பாதுகாக்க வேண்டும் சொல்றாங்க. எவ்ரிவேர் தேர்ஸ் எ டிசீஸ். காதுக்கு வரலாம், காது அடைச்சு போயிடலாம், மூக்கு அடைச்சு போயிடலாம், கண்ணு பரவல் வரலாம், எல்லாம் வரும். உபாதை இயற்கை உபாதை போக முடியாட்டி படுற வேதனை இருக்கு. எவ்வளவு பேருக்கு வந்து புட்டத்தில் கட்டி வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. எதுக்கு நான் விலாவரியா சொல்ல வேண்டிய காரணம் இதெல்லாம். அதை வந்து கொச்சைப்படுத்த உங்களுக்கு உரிமை கிடையாது. ரெண்டாவது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டி வீட்டில் பசாம உட்காந்துருங்க. டோன்ட் ட்ரை டு கீப் ஆன் டெல்லிங் இந்துவிசம், இந்துத்தை பத்தி, இந்து கல்ச்சர், இந்து ரிலிஜன், அதுல இருக்க புத்தகங்கள், அதனுடைய இதிகாசங்கள், இது பொய் அது பொய், இது உண்மையா அது பொய்யா, இதை ரிசர்ச் பண்ற நீங்க எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுங்க. அப்போ யூ டேக் ஆல் த ரிலிஜன் இஸ் தி வேர்ல்ட், ஸ்டார்ட் ரிசர்ச்சிங். யூ ஆர் a person who is going to research everything அப்படின்னு சொல்லுங்க. இருந்தாலும் அதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இப்போ ரிசர்ச் பண்ணி? வாட் ஆர் யூ கோயிங் டு சே வித் தட்? அதாவது எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்டில் சமத்துவம் தலைக்க வேண்டும் என்று அனைவரும் நினைக்கும் போது இந்த மாதிரி விஷத்தை பதித்து தேவையற்று, இது ஏன்னா பல பேர் சொல்லியிருக்காங்க இந்த இந்துக்கள் வந்து வெரி டாலரண்ட் ரிலிஜன் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் அமைதியா போனோம், அகிம்சை வழி. ஆனா இப்ப என்ன ஆகி போகுதுன்னா, நீங்க தொடர்ந்து வந்து நம்மளே குத்திட்டு இருக்கும் போது இது வந்து இவர்கள் விதைக்கப்பட்டவர்களா, இவர்கள் இதை பற்றி சொல்ல வேண்டும் என்று யாரும் ஊக்கப்படுத்துகிறார்களா, இல்லாட்டி நமது பாரத வந்து இந்தியாவுடைய ஒரு அமைதியை குலைக்கின்ற செயலுக்காக பல பேர் பயன்படுத்தப்படுகிறார்களா, இவர்கள் பயன்படுத்தப்படுகிறார்களா என்பதை நினைத்ததான் அவங்களை குண்டர் சைட்டத்தை கைது பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்ப எல்லாத்தையும் ஒரு ஓட்டை கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியுமா? எல்லா ஸ்லோகத்தையும் அப்ப தொட்டு சொல்றாங்க. அவர் வந்து அன்னைக்கு சொன்னார், இவர் ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. நீங்க அப்பப்ப அந்தந்த நேரத்துல நீங்க இது வந்து நான் வைத்திருக்கின்ற பக்தி, நாங்கள் நம்புகின்ற இறைவன் இவரை இழிவுபடுத்துவதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதனால இன்னைக்கு சொல்றேன், இது முந்தியும் பல தடவை நான் சொல்லியிருக்கேன், கலை உலகத்தில் இருக்க சகோதரர்களும் நீங்க வந்து சாமி வேஷம் போட்டுக்கிட்டு அது சிகரெட் பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கிற மாதிரி இந்து கடவுளை தான் நீங்க சித்தரிச்சு காமிச்சிட்டே இருந்திருக்கீங்க. அப்ப கருத்துரிமைன்னு சொல்லக்கூடாது, எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்றது வந்து சொல்லிட்டே இருக்கனால திஸ் ரிலிஜன் இஸ் பிகமிங் வீக் சம்டைம்ஸ். இது வீக்கான ஒரு ரிலிஜன். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கடவுள் தான் தூணிலும் இருப்பார், துருமலும் இருப்பார் சொல்லிட்டாங்களே, இந்த பக்கம் இருப்பார் அந்த பக்கம் இருப்பார் சொல்லிட்டாங்களே. அது உங்களுடைய பிலீஃபுக்காக கடவுள் அனைத்து இடங்களும் இருந்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னது நம்ம இந்து ரிலிஜன். அதனால மற்றவங்களும் அதே மாதிரி தானே, கிறிஸ்டியானிட்டியா இருக்கட்டும், லெட் இட் பி இஸ்லாம், எல்லாம் அவங்க கருத்துல சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அவங்க ரிலிஜனை ஃபாலோ பண்ணட்டும். நீங்க வந்து இன்னொரு ரிலிஜனை பத்தி குறை சொல்வதோ நம்ம ரிலிஜன் குறை சொல்வதோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆர்டிகல் 19 மை டிவி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். பட் எவ்வளவு தூரம் அந்த உரிமையை வந்து எப்படி பயன்படுத்தணும்? அந்த உரிமை மற்றவர்களை புண்படுத்துமாறு இருந்தால், மற்ற மதத்தையோ மற்ற மனிதனையோ புண்படுத்துற மாதிரி இருந்தா
அவங்க வந்து தண்டனைக்குரியவர்கள் தான் நான் சொல்லுவேன். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, முன்னாடி போறவர் தான் கொடையை சுத்திட்டு போயிட்டு இருந்தாராம். பின்னாடி போறவர் சொன்னாராப்பா நீ சுத்திட்டே இருக்க, என் மேல அடிப்படம் போல இருக்குன்னு சொன்னானா. அவர் சொன்னாரா எனக்கு உரிமை இருக்கு, நான் என் கொடையை சுத்துறதுக்கு எனக்கு உரிமை இல்லையானா. அப்ப சொன்னானா தி ஃப்ரீடம் அண்ட் ரைட் தட் யூ ஹேவ் ends at my tip of my nose அப்படின்னா. என் மூக்கில் பட்டுச்சுடா மவனே, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னா. அப்ப இந்த மூக்கில் பட்டுச்சுனா ப்ராப்ளம். அதனால மற்றவர்களை பாதிக்கும் அளவுக்கு வரும்போது அந்த உரிமை வந்து அது உரிமை அல்ல. do not take கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்கு, உரிமை கொடுத்துருக்காங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிரஷன், நான் என்ன வேணா செய்வேன், என்ன வேணா செய்ய முடியாது. அப்படி என்ன வேணா செய்யலாம், எல்லாரும் என்ன வேணா செய்வாங்களே, அப்படி கிடையாது. இவர்கள் எல்லாம் ஒடுக்கப்பட வேண்டியவர்கள். நீங்க சிலர் சொல்றாங்க அவங்களுக்கு கருத்துரிமை இல்லையா, கருத்துரிமை எல்லாருக்கும் இருக்குங்க, நோபடி சே, பட் மற்றவர்களை புண்படுத்துவது வந்து கருத்துரிமை கிடையாது. அதனால ஐ திங்க் கருப்பர் கூட்டம் இதோட நிறுத்திக்கிறது நல்லது. ஏன்னா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.